அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தத்தெடுப்பா பெற்றெடுப்பா, அடாப்டர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 12 13 முதல் 21. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்புகூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும். நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனாவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 12:14. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். It is not yours that I seek, but you. மிஷனரி இயக்கங்கள் வேகமாக செயல்பட்டு வரும் இந்நாட்களில் சபைகளில் காணப்படும் சில பரிதாப நிலைகளை குறித்து நேற்று தியானித்தோம். 2 காரியங்களை நேற்று கவனித்தோம். ஒன்று, அமைப்பாளர் பலர், அழுவோரோ சிலர். We have many organizers but few agonizers. அடுத்து, அனுப்புவோர் பலர், ஆத்துமாதாயகரோ சிலர். We have many supporters but few soul winners என்று பார்த்தோம். இவையெல்லாம் பரிதாப நிலைகள், சோக நிலைகள் என்று சொன்னோம். இன்றைக்கு இன்னும் 2 சோக நிலைகளை கவனிப்போம். Another true tragedies in our churches. செலுத்துவோர் பலர், செல்லுவோரோ சிலர். Many givers but few goers. ஊழியரை விட ஊதியத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமோ என்று நான் அஞ்சுகிறேன். நமது முதற்கடமை பணம் செலுத்துவதல்ல, களம் செல்லுவது. இன்னும் ஆண்டவருடைய சத்தம், யார் போவா? Who shall go? 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அநேக இளைஞர்கள் மிஷனரி பணிக்காக முன்வந்தனர். ஆனால் தற்போது ஊழியர் எண்ணிக்கை சடுதியாய் குறைந்து காணிக்கையோ படிப்படியாய் ஏறிவிட்டது. கவனியுங்கள், ஊழியர் எண்ணிக்கை குறைந்து காணிக்கையோ ஏறிவிட்டது. நீ போ அல்லது யாரையாவது அனுப்பு என்ற மிஷனரி சவாலை, கோ ஆர் சென்ட் என்கிற மிஷனரி சவாலை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். சரியானபடி அதன் பொருள் என்ன தெரியுமா? முதலாவது நீ போக எத்தனிக்க வேண்டும். உனக்கு போக முடியாத இடங்களுக்குத்தான் பிறரை அனுப்ப வேண்டும். தம்பி, தங்காய், உனக்கு ஊழிய அழைப்பு இல்லையா? மத்தேயு 28:19, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்ற வசனம். ரோமர் 10:14,
அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? இது போன்ற வசன பகுதிகள் நீ உன் வேதத்தை திறக்கும் பொழுது உன் கண்களில் படும்போது மேலிருந்து ஒரு தொனி உன் செவிகளில் விழவில்லையா? அடுத்து, உன்னை சூழ கிறிஸ்தற்ற ஆயிரம் ஆயிரம் பேரை நீ காணும்போது உன்னை சுற்றிலும் இருந்து ஒரு குரல் உனக்கு வரவில்லையா? 3, யாருமே மீட்பின் அன்பை அறிவிக்காததினால் வினாடிக்கு வினாடி கிறிஸ்தற்ற நித்தியத்திற்குள் ஆயிரங்கள் கடந்து செல்கிறதை எண்ணும் போது கீழிருந்து ஏறி வரும் தொனி ஒன்றை நீ கேட்கவில்லையா? 4, ஒவ்வொரு மிஷனரி சவாலை கேட்டுவிட்டு தலைவணங்கி ஜெபிக்கும் போதும், உன் உலக வேலையில் அதிருப்தி அதிகரிக்கும் போதும், உன் உள்ளத்தை பரிசுத்தாவியானவர் கலக்கும் போதும் உனக்கு உள்ளிருந்து அழைக்கும் ஒரு சத்தத்தை நீ கேட்கவில்லையா? A voice from above, a voice from around, a voice from below, and a voice from within. 4வது சோக நிலை, தத்தெடுப்போர் பலர், பெற்றெடுப்போரோ சிலர். Many adopters, but few parents. மிஷனரிகளை கருத்தாய் தாங்க முன்வந்த சபைகளுக்காய் மிஷனரி நிறுவனத்தார் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் சரியாய் சொல்ல போனால் இது தத்தெடுத்தல் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் அடாப்ஷன். இதுவே நம்முடைய லட்சியமாய் இருந்து விடக்கூடாது. முதல் மிஷனரிகளை அனுப்பிய அந்தியோகியா சபை நமக்கு நல்ல முன்மாதிரி. அவர்களை குறித்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களிலே அவர்களை குறித்து லூக்கா இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அந்தியோகியா பட்டணத்தின் சபையிலே பர்னபா, நீகர், சிமியோன் என்று பலர் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இச்சபையினால் மிஷனரிகளாக அனுப்பப்பட்ட பவுலும் பர்னபாவும் அதே சபையின் உறுப்பினர்களிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டனர். இதுதான் பெற்றெடுத்தல் என்பது. சபை போதகர்களே, உங்களுக்கு எனது வேண்டுகோள், நன்றாக கவனியுங்கள். சபை போதகர்களே, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் பிரசங்கங்களில் போதிய மிஷனரி கருத்துக்களை சேருங்கள். பிள்ளைகளுக்கும் வாலிபருக்கும் மிஷனரி கதைகளையும் சரித்திரங்களையும் போதிப்பதற்காக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஊக்குவியுங்கள். மிஷனரி தலைவர்களையும் மிஷனரிகளையும் மாதம் ஒரு முறையாவது அழைத்து சபையோருக்கு பணிக்களத்தில் உள்ள பணியாளர் பஞ்சத்தை பகிரச் செய்யுங்கள். விடுப்பு நாட்களில் நேரே பார்த்து பயனடும்படியாய் வாலிபர் குழுக்களை மிஷனரி பணிக்களங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் சபையாரிலிருந்தே இத்தனை மிஷனரிகளை இந்த நாளுக்குள் அனுப்பிவிட வேண்டும் என்று குறியோடு செயல்படுங்கள். கீப் அ டார்கெட். இப்படி நீங்கள் செய்தால் தத்தெடுப்பதற்கும் பெற்றெடுப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டுகொள்வீர்கள். திருச்சபைகளிலே உள்ள பரிதாபங்கள், அமைப்பாளர் பலர், அழுவோரோ சிலர், அனுப்புவோர் பலர், ஆத்மாதாயகரோ சிலர், செலுத்துவோர் பலர், செல்லுவோரோ சிலர், தத்தெடுப்போர் பலர், பெற்றெடுத்த போரோ சிலர். இந்த அவல நிலை நீங்கி நம்முடைய திருச்சபைகளிலே அழுவோரின் எண்ணிக்கை பெருகட்டும், ஆத்துமாதாயரின் எண்ணிக்கை பெருகட்டும், செல்லுவோரின் எண்ணிக்கை பெருகட்டும், பெற்றெடுப்போரின் எண்ணிக்கை பெருகட்டும். அதுதான் உண்மையான மிஷனரி எழுப்புதல் என்று நாம் அழைக்க முடியும். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்கள் தலைமுறையில் உருவாகியுள்ள நல்ல மிஷனரி ஊழிய எழுச்சிக்காக, விருப்பங்களுக்காக, புத்துணர்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் போதாது ஆண்டவரே, ஏதோ சற்று சலனம் வந்துவிட்டால் போதாது. இந்த சலனம் வசனத்தினுடைய தரத்திற்கு வந்து சேர வேண்டும். கர்த்தாவே,
உம்முடைய திருவசனத்தில் நாங்கள் காண்கிற அந்தியோகியா சபை போன்ற, இயேசு கிறிஸ்து போன்ற, பவுல் மற்றும் எப்பாப்பிரா போன்ற நல்ல மிஷனரி சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும், எங்களது திருச்சபை ஒவ்வொன்றும் அவ்விதமான தரிசனத்தையும் அவ்விதமான பாரம்பரியத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இருக்குமானால் வெகு சீக்கிரத்திலே, அதிவிரைவிலே இந்தியாவென்ன அகில உலகமும் நற்செய்தி மயமாகிவிடும். அதற்காக எங்களை தட்டி எழுப்பும். இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு விடாதபடி இன்னும் எங்களை நீர் உந்தி தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அறுவடையின் ஆண்டவரே, இன்னும் அநேகரை நீர் உம்முடைய பணிக்களத்திற்கு நீர் அனுப்பித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.